ஒரு சிம்பிளான அரைக்கீரை பொரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வாணலை வச்சு வாணல் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் என்ன வேணால் ஊற்றிக்கலாம். அது கூடவே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பொன்னிறமான ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பொரிஞ்சதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா பெசரி போட்டுக்கலாம். 2ஆக கட் பண்ணி பெசரி போட்டுக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமான ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அரைக்கீரை போட்டு அது நல்லா வதக்குங்க. மூடி போட்டு மட்டும் கீரை எப்பயுமே வதக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. மூட வேணாம் கீரையை. கீரை கருகிடும். கருகிற மாதிரி கருப்பாக மாறிடும். அதனால் அந்த பச்சை பசேன்னு இருக்க இது போயிடும். அதோட கீரையோட கலரே மாறிடும். பசுமையாக இருக்காது. அதனால் மூடாதீங்க. அடுத்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை துருவி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான அரைக்கீரை பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியல். வாரம் ஒரு முறை கீரை சேர்த்துக்கோங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.